ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பீஃப் கிரேவி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதனோட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதனோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதனோட 2 பெரிய தக்காளியாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு அப்படியே தாளா போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா நான் வறுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்து போடுறதுனால பார்க்குறதுக்கு கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் குக்கரில் கறியை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டு வச்சுருக்கேன். அதை தண்ணியோடு சேர்த்து நல்லா மசாலாவோடு கலந்துக்கலாம். கலந்து விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தாளா போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் ஓரளவுக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் கொஞ்சம் அப்படியே தூவிக்கலாம். லாஸ்ட்டாக மல்லித்தலை கொஞ்சம் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரசம்